ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கல்யாண வீடுகள்லேயும் செய்யக்கூடிய அந்த ரவா கேசரி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம இங்கே அதே டேஸ்ட்டோடு நம்ம அந்த கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடாய் சூடாயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய்க்கு பதிலாக நம்ம ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அது யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம இந்த கேசரி செய்கிறதுக்கு ஃபுல்லாக நான் எவ்வளோ நெய் எவ்வளவு எண்ணெய் சேர்க்குறேங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி 2 உடைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்குவோம். இது இப்போ நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 8 திராட்சை சேர்க்குறேன். இப்போ இதை தனியாக எடுத்துருவோம். இப்போ இதில் அடுத்தது 1 கப்பு ரவை சேர்க்குறேன். இந்த ரவை கிராம் அளவில் சொல்லணுன்னா 200 கிராம் இருக்கும். இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ரவையோட நிறத்தை மாற்றாமல் நல்லா நம்ம வறுத்தாச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்குவோம். இப்போ இதே கடாயில் அடுத்தது 3 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியிலையே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் கேசரி கலர் மட்டும் சேர்க்குறேன். கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன கலர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். நம்மளோட ரவா கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த தண்ணியிலேயே நம்ம சேர்க்குற அந்த நெய்யும் எண்ணெயும் ஒரு காரணம். அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு கல் உப்பு சேர்க்குறேன். இது கல் உப்பு பாருங்கள், ஒரே ஒரு கல் தான் சேர்க்குறேன். நம்ம இந்த உப்பு போடுறதுனால அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டு அது எடுத்து கொடுக்கும். அதனால தான் ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. நான் அடுப்பை சிம்மில் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சு இந்த ரவையை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்போட அனல் சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கணும். இந்த ரவையை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அனல் ரொம்ப அதிகமாக வைக்காமல் ஓரளவுக்கு மிதமான அனல் வச்சு நல்லா கிண்டினோன்னா ரவை நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். அப்போ தான் கேசரி நமக்கு நேரம் ஆக ஆக இறுகாமல் அந்த இலக்கமாக இருக்கிற பதத்திலே இருக்கும். இப்போ இந்த ரவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா இந்த தண்ணி எல்லாத்தையும் ரவை இழுத்துருச்சு. இப்போ நம்ம உடனே சர்க்கரை சேர்க்கக்கூடாது. இப்போ இது மேலே நம்ம ஒரு மூடி போட்டு இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் இன்னும் ரவா நல்லா பூக்க வேகும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் ரவா எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறப்பே தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். நான் அடுப்போட அனல் சிம்லேயே தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரவா ரொம்ப இலக்கமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் இதில் வேறு ஏதாவது எசன்ஸ் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே இந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூடவே சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே அப்படியே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ஹல்வா மாதிரியே நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். கடாயில் எங்கேயுமே ஒட்டாமல் அழகாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான்.
இப்போ இந்த பதத்தோடு எடுத்து நம்ம வச்சோன்னா இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே இலக்கத்தோடையே இருக்கும், இறுகி போகாது. இந்த டெக்ஸ்சர் அப்படியே மாறாமல் இந்த டெக்ஸ்சர்லேயே அழகாக இருக்கும். விசேஷங்களில் இருக்கிற மாதிரியே ரவா கேசரி அதே டேஸ்ட்டோடு நம்மளும் இங்கே வீட்டிலேயே செஞ்சாச்சு. நான் மேற்சொன்ன அளவுகளோட மேற்சொன்ன முறையில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதில் மொத்தமாக நெய் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு எண்ணெய், 1/4 கப்புனா 60 ml வரும். 60 ml நெய், 60 ml எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் எதையும் குறைச்சிடாதீங்க. குறைக்காமல் சேர்த்திங்கன்னா நல்லா கேசரி வந்து இதே டெக்ஸ்சரில் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.